100 முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. பைக் டாக்ஸிகளை இயக்குவது குறித்து தணிக்கை செய்ய வேண்டும் என போக்குவரத்து துறை ஆணையர் உத்தரவிட்ட நிலையில் மத்திய அரசு மற்றும் நீதிமன்றங்களின் நிலைப்பாட்டை பொறுத்தே முடிவு எடுக்கப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். கார், ஆட்டோவை தொடர்ந்து பைக் டாக்ஸி சேவையின் பயன்பாடு முக்கிய நகரங்களில் அதிகரித்து வருகிறது. மோட்டார் வாகன விதிகளின்படி இருசக்கர வாகனங்களை வணிக நோக்கத்திற்காக பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பல போக்குவரத்து சேவை நிறுவனங்கள் கார், ஆட்டோக்களுக்கு சேவை வழங்குவதைப் போல பைக் டாக்ஸிக்கும் வழங்கி வருகின்றன. இந்த விதிகள் மீறப்படுவது தொடர்பாக தமிழ்நாடு சாலை போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் சார்பில் மனு கொடுக்கப்பட்டது. அதன்படி வணிக நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படும் இருசக்கர வாகனங்கள் மீது மோட்டார் வாகன சட்டப்படி நடவடிக்கை எடுக்க போக்குவரத்து துறை ஆணையர் உத்தரவிட்டார். இது தொடர்பாக அனைத்து மண்டல அலுவலர் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. அதில் மோட்டார் வாகன விதிகளை மீறுவோரை கண்டறிந்து கள அலுவலர்கள் சிறப்பு வாகன தணிக்கை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுகுறித்து மண்டலம் வாரியாக தினமும் மாலை 7 மணிக்கு அறிக்கை அனுப்ப வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் சென்னை, கோவை உள்ளிட்ட பெருநகரங்களில் பைக் டாக்ஸிகளை தொடர்ந்து இயக்குவதில் சிக்கல் ஏற்படும் என கருதப்படுகிறது. இதுகுறித்து போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கூறுகையில், பைக் டாக்ஸிகளை இயக்குவதற்கு ஆட்டோ ஓட்டுநர்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். எனவே விதிமீறல் இல்லாமல் பைக் டாக்ஸிகளை இயக்க முடியுமா என்பது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. மத்திய அரசும் நீதிமன்றமும் எப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்கிறதோ அதை பொறுத்தே தமிழக அரசு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கும் என்று சிவசங்கர் கூறினார்.